ராஷ்மிகா ரொம்ப எமோஷனலா மாமியார் வந்து என்னோட அம்மா மாதிரி என்ன அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்கன்னும், விஜய் தேவரகொண்டா அவரை இவர்தான் எனக்கு சமைப்பாரு, எனக்கு இவர்தான் ஊட்டி விடுவாரு, அவ்வளவு நல்லா பார்த்துக்கா எனக்கு இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு. ராஷ்மிகா அவங்க ரொம்ப சந்தோஷமா காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட காதலை தேவையில்லாம எங்கேயும் அவங்க வெளிப்படுத்துறது கிடையாது. இவங்களே வந்து திருமணத்துக்கு முன்னாடி 2 பேரும் திருமணம் அடிங்க போடுத சொன்னாங்க. சில இடத்துல இவங்களுக்கு இந்த கேள்விகள் அதிகமா கேட்டப்ப அவங்க வந்து ஆமான்னு வந்து ஒரே ஒரு முறைதான் உண்மையை சொன்னாங்க. அதுக்கப்புறமா திருமண வேலைகள் எல்லாம் ஏற்பாடுகள் எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து பண்ணி இவங்களோட வாழ்க்கைய இந்த சினிமா உலகத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு ரொம்ப தனிப்பட்ட வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா இவங்க 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுல ராஷ்மிகா அவங்க விஜய் தேவரகொண்டா அவரோட குடும்பத்தை பத்தி பேசும்போது அவங்க வீட்டுல எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, மாமியார்லாம் என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு இவங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்லாம் பேசினாங்க. அதே போலதான் ராஷ்மிகா அவங்களோட மாமியாரும் ரொம்ப நல்ல பொண்ணு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, எங்க குடும்பத்துக்கு வர நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறமா ராஷ்மிகா அவங்களுக்கு ரிசப்ஷன் நடந்துச்சு. தமிழ் பிரபலங்கள் கூட நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்ப சமீபத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து திருமணத்துக்கு நிறைய செலவு பண்ணிருக்காங்களாம். அந்த செலவையெல்லாம் சரி கட்ட 2 பேரும் சேர்ந்து அடுத்தடுத்து வர ப்ராஜெக்ட்ல அவங்களோட கமிட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். அந்த வகையில இவங்க 2 பேரும் சமீபத்துல ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க. அதுல வந்து தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகள்ல அவங்களோட தேனிலவ ஜாலியா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன நிலையில தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில புதிய வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க ராஷ்மிகா. அந்த வீடியோல ராஷ்மிகாவுக்கு கேக்க வந்து ஊட்டி விடுறாரு விஜய் தேவரகொண்டா. அதுக்கப்புறமா அந்த வீடியோல கேப்ஷனா ராஷ்மிகா எனக்காக சமைப்பதுல இருந்து ஊட்டி விடுறது வரைக்கும் எல்லாமே வந்து அவர் தான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அன்போடு எப்பவும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு எல்லாம் எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சமந்தா அவங்க திருமணம் பண்ண சமயத்துல அவங்களும் இதே போல இருக்கிறத பார்த்த எல்லாருமே அவங்க கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. ராஷ்மிகா நீங்களும் வந்து மற்ற பிரபலங்கள் மாதிரி எந்த ஒரு கட்டத்திலையும் இந்த மாதிரி முடிவுகள் எல்லாம் எடுக்காதீங்க, உங்க குடும்பம் தான் ஃபர்ஸ்ட், அதை ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் கூட வந்துட்டு இருக்கு. 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சினிமாவில் இதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து நடிப்பாங்களா இல்ல குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி சினிமாவை விட்டு விலக போறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.